நான் ஒரு சிலம்பரசன் ஃபேனு. இது எதுன்னா பிடிச்சதுல வர்றது. நான் ஒரு சிலம்பரசன் ஃபேனு. ஏன் சிலம்பரசன் ஃபேன்னா, எனக்கு அவனோட கண்ணு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2002 அவன் படம் ரிலீஸ் ஆச்சு. 2003 ஆரம்பிக்கும் போது அவனோட படம் பார்த்தேன். அது காதல் அழிவதில்லை. அதுதான் அவனோட ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு படம்னா அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் நடிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாது. எனக்கு நான் அப்போ தான் 6th படிக்கிறேன். அதனால் எனக்கு அந்த அளவுக்கு விவரம் கிடையாது. ஆனால் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் அவனை பிடிக்கிறது வரைக்கும் நான் ரஜினிகாந்த் ஃபேன். ரஜினிகாந்த் தான் எனக்கு பிடிக்கும். ரஜினிகாந்த் படம் தான் படம் பார்ப்பேன்னு கிடையாது. ஆனால் எனக்கு ரஜினிகாந்த் தான் பிடிக்கும். அப்புறம் 6th படிக்கும்போது இவனோட படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ரிலீஸ் ஆன படத்தை படம் பேர் வந்து காதல் அழிவதில்லை. அந்த படம் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் அவனை பார்க்குறேன். சிலம்பரசன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த சிடி போட்டு பார்க்குறோம். நாங்கள் சிடி போட்டு பார்க்குற அன்னைக்கு விடிய காலையில் 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். விடிய காலையில் 4-5 இல்லை 3 மணி 4 மணி அந்த டைம் இருக்கும். கரெக்டாக பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு அவனோட கண் ரொம்ப பிடிச்சிது. எனக்கு அவனோட கண் மட்டுமே நான் கவனித்தேன். அந்த கண் மட்டும்தான் பிடிச்சது. அதுலேருந்து நான் அவனோட ஃபேன். அப்போ நமக்கு தெரியாது இந்த ஃபேனு அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு சிலம்பரசனை பிடிக்கும். அவன் பேர் கூட எனக்கு தெரியாது அப்போது. நிஜமாவே சிலம்பரசன் பேர் என்ன, அப்படி அவன் பேரை என்னன்னு கூட தெரியாது. அப்புறம் நான் டிவியில் அவன் திரும்ப டிவியில் பாட்டு ஓடும்போது நான் குடுன்னு ஓடி போய் பார்க்கும்போது இப்போ இவன் தான் எனக்கு பிடிக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க அம்மா பேர் உஷா, இவங்க அப்பா பேர் டி ராஜேந்திரன் அப்படிலாம் சொல்லும்போது அப்புறம் சரி அப்படியா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு அவனை தான் பிடிக்குது அப்படின்னு. எனக்கு ஏன் பிடிக்கும்னா அவனோட கண்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக என்னாச்சுன்னா அவன் எனக்கு கொஞ்சம் திமிரா தெரிய ஆரம்பித்தான். நிஜமாவே அவன் திமிரா தெரிய ஆரம்பித்தான்னா மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி தெரிய ஆரம்பித்தான். நிஜமா அதுதான். அவன் எப்படி தெரிய ஆரம்பித்தான்னா என்னோட பார்வைக்கு அவன் திமிரா தெரிய ஆரம்பித்தான். நானும் அப்படி தான் இருப்பேன். நிஜமாவே நான் என் விஷயம் என்னோட பர்சனல் அப்படின்னு நான் என் விஷயத்தில் நான் திமிரா தான் இருப்பேன். அதே மாதிரி அவனோட விஷயம், அவனோட விருப்பம், அவனோட செயல் அப்படின்னு அவனும் திமிரா தான் இருப்பான். எனக்கு அந்த திமிர் ரொம்ப பிடிச்சிது அவன்கிட்ட இருந்து. நிஜமா அவன் எப்படி இருப்பான்னா திமிரா தான் இருப்பான். நிஜமாவே அவன் ரொம்ப திமிரா அந்த மாதிரி தான் இருந்தான். அப்புறம் கொஞ்சம் இப்போ தம் வரைக்கும் கூட திமிரா தான் தெரியும். அப்புறம் தம்மெல்லாம் முடித்து கொஞ்சம் அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாகிட்டான். கொஞ்சம் அமைதியாகி ஒரு மாதிரி ஆகி கொஞ்சம் ரொம்ப அமைதியாகி அப்புறம் இப்போது 2017 வரைக்குமே அப்படி தான் இருந்தான். அப்புறம் 2018 இருந்து நல்லா ஆகிட்டான். 18 கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தான். அப்புறம் 19 நல்லா ஆகி அப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கான். இப்போ ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப சூப்பராக இருக்கான். நிஜமாவே இப்போ ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப சூப்பராக இருக்கான். நிஜமாவே அவன் நீங்கள் நினைக்கிற மாரி அவன் ஒரு மன்மதன் கிடையாது. அவன் ஒரு ஆன்மீகவாதி. நிஜமாவே நீங்கள் நினைக்கிற மாரி அவன் ஒரு மன்மதன் கிடையாது. அவன் ஒரு ஆன்மீகவாதி. அப்புறம் எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் படம் எப்போ போட்டாலும் பார்ப்பேன். எத்தனை தடவை போட்டாலும் ரஜினிகாந்த் படம் பார்ப்பேன். அப்புறம் எனக்கு பழைய பாட்டு தான் கேட்க பிடிக்கும். பழைய பாட்டுனா இந்த 80s பாட்டு இருக்குல்ல, தாவாணியெல்லாம் கட்டி வருவாங்க. தாவாணி கட்டி ரெட்டை ஜடெல்லாம் போட்டு வயல்லேருந்து குதிச்சு குடுன்னு ஓடி வருவாங்க. நான் சொல்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் படம் கிடையாது. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படமே பிடிக்காது. எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அது கலரும் நான் எம்ஜிஆர் படமும் சொல்ல, சிவாஜி படமும் சொல்ல. யார் படம் சொல்கிறேன்னா இந்த ராமராஜன் நினைக்கிறேன். ராமராஜன் அவங்க படம் ரொம்ப பழைய ரஜினிகாந்த் படம். அவங்க படம்லாம் எனக்கு பாட்டு பிடிக்கும். அவங்க பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பழசு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்கோன்னா டார்க்காக தான் போட்டிருப்பாங்க. எப்படி ரொம்ப பிரைட்டாக கண்ணில் அடிக்கிற மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் பிடிக்கும். அவங்களோட பாட்டு தான் பிடிக்கும். அப்புறம் படம் யார் படம் ரொம்ப பிடிக்கும்னா அர்ஜுன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நிஜமாவே. எனக்கு யார் படம் பிடிக்கும்னா, ரொம்ப ரசித்து பார்க்குறது யாருன்னா அர்ஜுன் படம். ஏன்னா அது ஆக்ஷன் மாரி இருக்கும். எப்படி சொல்கிறது, நானும் அப்படி தான் இருப்பேன். அதனால எனக்கு அந்த ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா விஜயசாந்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயினே விஜயசாந்தி தான். எனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னா எனக்கு விஜயசாந்தி. நிஜமாவே எனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னா விஜயசாந்தி, அவ்வளோதான். எனக்கு அவங்கள தான் பிடிக்கும். என் சின்ன பிள்ளையிலேருந்தே யாரை பிடிக்கும் ஹீரோயின்னா விஜயசாந்தி தான். நிஜமாவே எனக்கு அர்ஜுன் படம்னா ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஹீரோயின்னா விஜயசாந்தி. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ படம்லாம் நடிக்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க படத்துக்கு ஒரு ஹீரோவே தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைப்பேன் நான். அவங்க படத்துக்கு ஹீரோவே வேண்டாம், அவங்க தான் ஹீரோ. ஒரு பொம்பளை தான், அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க. எனக்கு அவங்க படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜயசாந்தி படம் தான் பிடிக்கும். விஜயசாந்தி தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஹீரோயினே விஜயசாந்தி தான்.